கவலைக்கு பை பை, கவலைக்கு பை பை, கஷ்டத்துக்கு பை பை, பை உன் மனசுல பை. கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. இதான் மாப்பிள்ள, நீங்க கேட்ட வேட்டை அப்புறம் அரமனை பார்த்தாச்சுல, இப்படி ஊருக்கு போங்க. சோனியோட அஃபிஷியல் பிளே ஸ்டேஷன் 2 இருக்குது. அது அங்கே ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சோனியோட ப்ராடக்ட் இருந்தாங்க. WWEல 2K24ன்னு சொல்லிட்டு நியூ வெர்ஷன் கோடி ரோட்ஸு ரோமன் ரைன்ஸை வச்சு அந்த மாதிரி கேம்ஸ்லாம் நிறையா விற்றுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம போன வாரம் பல்லாவர சந்தைக்கு போயிட்டு ஒரு லெனோவோ லேப்டாப் எடுத்து ரீஸ்டோரேஷன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தோம்ல, அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. நிறைய பேர் அந்த லேப்டாப் எப்படி இருக்குது, நல்லா ஒர்க் ஆகுதா, ஏதாச்சும் ஃபால்ட் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. நம்ம சரி பண்ண அந்த லெனோவோ லேப்டாப்பை ஒரு வாரத்துக்கு மேலேயே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. டச்செல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. அந்த டிஸ்பிளே அப்படியே 360 டிகிரி ரொட்டேட் பண்ணி இதை டேப்லெட்டாக மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ரொட்டேஷன் லாக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக இருக்குது. டிஸ்பிளேயும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டிஸ்பிளே மாதிரி தான் தெரியுது, ஏன்னா குவாலிட்டி அந்தளவுக்கு பக்காவாக இருந்துச்சு. ஸோ ப்ராப்ளம்னு சொல்கிறதுக்கு ஒன்று என்னென்னா ஹீட்டிங் இஷ்யூ அதிகமாக இருக்குது. என்ன தான் நம்ம இதுக்கு SSD டிஸ்க்கு போட்டு கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணாலும் இதில் ரேம் பார்த்தீங்கன்னா 4GB தான், அதுவும் இன்பில்டு ரேமாக இருக்குது. நம்ம ஸ்லாட் மாதிரி குவாலிட்டி மாற்றுறதுனா நம்ம அப்பயே மாற்றிருக்கலாம். பட் இன்பில்ட் ரேம் கொடுத்ததுனால ரேமை வந்து நம்மளால் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியல. இந்த லேப்டாப்போட அவுட்டர் பேனில் ஓவர் அழுக்காக இருக்குது. நானும் IP சொல்யூஷன் போட்டு முக்கி க்ளீன் பண்ணி பார்த்தேன். அந்த அழுக்கெல்லாம் போகவே மாட்டுக்கு, இன்னும் கரையர்னு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமான பிரச்சனை, நான் ஹீட் ஆகும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த லேப்டாப்பை கழட்டி பார்த்தா உள்ள CPU ஃபேன் வைக்கிறதுக்கான இடம் இருக்குது, ஆனால் ஃபேனை காணும். அண்ட் அவுட்டரில் பார்த்தோம்னா எல்லா லேப்டாப்லேயுமே அந்த ஹீட்டு வெளியேறதுக்கு சின்ன சின்ன ஓட்டையை கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஓட்டையை இந்த லேப்டாப்பில் காணும். ஒரு விஷயம் இருக்கு, ஆனா இல்ல, புரியலையே. உள்ள ஃபேன் போடுறதுக்கான இடம் இருக்குது, ஆனால் வெளியில் ஹீட்டு போகிறதுக்கான ஓட்டையை காணும். வெளியில் ஓட்டையை காணும், ஆனால் உள்ள ஃபேன் போடுறதுக்கான இடம் இருக்குது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. இதை பற்றி கூகுளில் தேடி பார்த்தேன், ஆனால் ஒரு இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக கிடைக்கல. சரி, இது கொஞ்சம் வேலைப்பாடு இருக்குது. அப்புறம் இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சம்பளத்தில் வந்த காசை வச்சு வாங்கின லேப்டாப்பு நல்லா தான் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு. திடீர்னு பேட்டரி போச்சு, அது போச்சு, இது போச்சு, நாங்கள் கொஞ்சம் தெரியாமல் நோண்டி விட்டு டிஸ்பிளே போயிடுச்சு. அந்த சம்பவத்தை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பல்லாவர சந்தையில் தான் இந்த மாதிரி ஒரு மானிட்டரை வாங்கிட்டு வந்து இந்த லேப்டாப்பு இதை கனெக்ட் பண்ணி ஒரு கம்ப்யூட்டரை மாற்றி இது வரைக்கும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இந்த லேப்டாப் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பீடானது. 16GB கிட்ட ரேம் இருக்குது. அதுக்கப்புறம் 512GB SSD ஸ்லாட் SSD, இந்த நீளமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா சின்னதாக, அந்த மாதிரி SSD. ஸோ ஸ்பீடெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். சரி, இது எதுக்கு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இதுக்கு ஒரு பேனலை போட்டு டிஸ்பிளே போட்டலாம்னு சொல்லிட்டு தான் ஒரு ஐடியா வந்துச்சு. அதனால் இன்றைக்கி நம்ம இந்த 2 லேப்டாப் தூக்கிட்டு போயிட்டு ரிச் சீட்டில் இதுக்கு கம்மியான ப்ரைஸில் எல்லாத்தையும் மாற்ற முடியும்னு பார்க்கலாம். அங்கே கிடைக்கல அப்படின்னா நம்ம வழக்கம் போல் பல்லாவர சந்தைக்கு தான் போய் ஆகணும். ஸோ வாங்க என்ன இதுன்னு பார்ப்போம். ரிச்சி ஸ்ட்ரீட் எங்கே இருக்குன்னா, நம்ம சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, அங்கேருந்து ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் முன்னாடி, அதாவது கவர்மெண்ட் எஸ்டேட் மெட்ரோ ஸ்டேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அங்கே போனீங்கன்னா அதுதான் ரிச்சி ஸ்ட்ரீட்டு. நம்ம எதுக்காக போகிறோம்னா, நம்ம 2 லேப்டாப்புமே பேனல் மாற்ற போகிறோம். நம்ம பழைய இரும்பு கடையை எடுத்து அந்த லெனோவோ லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா பேனல் ரொம்பவே மோசமாக இருக்குது. ஸோ அதுக்கு பேனலை மாற்றிட்டு நம்ம HP லேப்டாப்புக்கு ஃபுல் பாடி மாற்றணும். அதுக்கு தான் நம்ம ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்கு வந்திருக்கிறோம். காலையில் ஒரு 11 மணிக்கு மேலே தான் கடையை திறப்பாங்க. நீங்கள் பாட்டுக்கு சீக்கிரம் போனீங்கன்னா ஒன்றும் இருக்காது. நம்ம கூட வந்த நண்பர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஃபோனுக்கு பேட்டரி மாற்றணும்னு சொல்லிட்டு வந்தார். வெளியில் கேட்டால் 800 900 கிட்ட சொல்கிறாங்க. ஸோ ரிச்சி ஸ்ட்ரீட்டில் எனக்கு தெரிஞ்ச கடைகள் நிறைய இருக்குது, அங்கே போய்ட்டு மாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போனார். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மொபைலுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் தான் ஹோல்சேலில் விற்றுக்கிட்டு இருக்காங்க. இங்கே போய்ட்டு நம்ம பொருள் வாங்கும்போது ரொம்பவே கம்மியாக இருக்குமாமா. இந்த பேட்டரியும் பார்த்தீங்கன்னா வெறும் 450 ரூபாய்க்கு அவர் வாங்கிட்டு வந்தார். வாங்கி அங்கேயே ஃபோனில் போட்டு செக் பண்ணி பார்த்தாரு, பக்காவாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. எனக்கு ரிச்சி ஸ்ட்ரீட்டெல்லாம் வந்து பழக்கம் கிடையாது. எந்தெந்த கடைகள் எங்கெங்கே இருக்குது, இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்றும் தெரியாது. ஸோ இவர் கூட வந்தேன், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டு இருந்தோமா, அப்போ இந்த பல்லாவர சந்தையில் எப்படி தார்ப்பாய் உரித்து பழைய பொருளை விற்றுட்டு இருப்பாங்க, அதே போல் இந்த ரிச்சி ஸ்ட்ரீட்லேயும் ஒரு 4-5 கடைகளை பார்த்தேன். இந்த சின்ன சின்ன ஹோம் தேட்டரு, அப்புறம் இந்த பழங்காலத்து பெரிய ரேடியா, அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மவுஸு, மொபைல் சார்ஜரு, லேப்டாப் சார்ஜரு, HDMI கேபிள், இதெல்லாம் ஒரு பெட்டியில் போட்டு விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் அங்கேயும் கடை வச்சுருப்போம், இங்கேயும் கடை வச்சுருப்போம் அப்படின்னு இந்த பாய் பேசிகிட்டு இருந்தார். கடைக்காரர் வடக்கு நண்பர் தான் வச்சுருக்காரு போல். ஸோ பார்த்தா பண்டலாக வச்சுருக்காருங்க. ஆனால் இங்கே வந்து ரேட்டு ரொம்பவே கம்மி. பல்லாவர சந்தையை பொறுத்தளவுக்கு இங்கே ரேட்டு ரொம்பவே கம்மியாக வைக்காங்க. பட் பொருள் எந்த அளவுக்கு தரமாக இருக்குன்னு தெரியல. ரிட்டன் கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க போல். அந்த மாதிரி தான் கடையோட கண்டிஷன் இருக்குது. அப்படி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ டிவிடி பிளேயரு, ஸ்பீக்கரு அதெல்லாம் இருந்துச்சு.
ஸோ நமக்கு வந்து அந்த லெனோவோ லேப்டாப்புக்கு சார்ஜர் தேவைப்படுது. நம்ம வாங்கும்போது பல்லாவர சந்தையில் சார்ஜர் தரல, வெறும் லேப்டாப் மட்டும் தான் வாங்கிட்டு வந்தோம். இப்போதைக்கு ஃப்ரெண்டோட லேப்டாப்பை சார்ஜரை தான் போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் நமக்கு சொந்தமாக வாங்கணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தேன். பட் லெனோவோ லேப்டாப்புக்கான சார்ஜர் எதுவுமே இல்லை. மற்றபடி இந்த அடாப்டரு, கவர்மெண்ட் லேப்டாப்புக்கான சார்ஜரு இந்த மாதிரி தான் இருக்குது. அந்தளவுக்கு கலெக்ஷன் கிடையாது. இவ்வளோ தான் வச்சுருக்காங்க. ரேட்டு கம்மி தான், பட் வாங்குறது நம்மளோட ஓன் ரிஸ்க்கு. அது ஒர்க் ஆகலனாலும் திருப்பி வாங்க மாட்டாங்க. இது ஒரு கடை இருக்குது. நேரம் ஆக ஆக வெயில் மண்டையை பழக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, நம்ம வந்த வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு நம்ம 2 லேப்டாப்புக்கும் அந்த பேனல் வாங்குறதுக்கான அந்த கடையை தேட ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு கடைக்கு போனோம். அது ரொம்ப மாடியில் இருந்துச்சு. இது ஒர்த்தாக இருக்குமான்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தா அந்த கடையில் எல்லாமே வச்சுருக்காங்க. அந்த லேப்டாப்புக்கான ஸ்பேர் ஸ்பாட்ஸு, ஃபேனு, கீபோர்டு, ரேமு, ரோமுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுருந்தாங்க. ஒரு ரேக் பார்த்தாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய அலமாரி வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு அலமாரிக்குள்ளேயும் ஒவ்வொரு கம்பெனி லேப்டாப்புக்கான கீபோர்டு அதுன்னு வச்சுருந்தாங்க. சரின்ட்டு நம்ம லேப்டாப்பை தூக்கி காட்டினேன். ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம லெனோவோ லேப்டாப் தூக்கி காட்டினேன்னா அதை பார்த்த உடனே கடைக்காரர் மூஞ்சியே மாறி போச்சு. எப்பா இது எவ்வளோ பெரிய ஓல்டு லேப்டாப்பு, இதை போய் கொண்டு வந்திருக்கிற, இதுக்கு என்ன வேணும்னு கேட்டார். பேனல் வேணும்னு கேட்ட உடனே கொஞ்சம் நேரம் தேடி பார்த்துட்டு இதுக்கெல்லாம் கிடைக்காதுப்பா அப்படின்ட்டாரு. இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா, அழக்கூடாதுடா, அழக்கூடாது. சரி, எவ்வளோ ஆசையாக இருந்தேன் இந்த லெனோவோ லேப்டாப்புக்கு பாடியை மட்டும் மாற்றிட்டு புதுசு மாதிரி யூஸ் பண்ணலான்ட்டு. ஆனால் அதுக்கு கிடைக்காதுன்ட்டாங்க. நம்ம ஹெச்பி லேப்டாப் பார்த்தீங்கன்னா இதுக்கு கிடைக்கும் ஃபுல் பாடி, ஆனால் ஒரு 3500 ஆகும் அப்படின்ட்டாங்க. சரி, 4-5 கடையை விசாரிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டு இருந்தோமா. அப்போ தான் ஒரு ப்ரோ வந்துட்டு, ப்ரோ வாங்க வாங்க நாங்கள் பண்ணி தரோன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. கடையில் கூப்பிட்டாரு. உள்ளே போயிட்டு பார்த்தா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி சட்டராக போட்டுருக்கா. போயிட்டு உட்காந்துருந்தோம். ஒரு ப்ரோ வந்துட்டு, உங்கள் லேப்டாப்பை கொடுங்க, நான் குடோனில் போயிட்டு இதுக்கு ஸ்பேர் ஸ்பாட்ஸ் கிடைக்குதா, நீங்கள் கேட்ட பேனல் கிடைக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரேன்னு நம்ம லேப்டாப் வாங்கிட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், அந்த வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனார். கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. இதான் மாப்பிள்ள, நீங்க கேட்ட வேட்டி அப்புறம் அரமனை பார்த்தாச்சுல, இப்படி ஊருக்கு போங்க. என்னடா போன வர இன்னும் காணும், ஒரு வேளை லேப்டாப் ஆட்டையை போட்டுருவாங்களோ, நம்மளை ஏமாத்துறான்னு சொல்லிட்டு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. நார்மலாக இருக்கும்ல, ஏன்னா ரிச்சி ஸ்ட்ரீட்டை பற்றி நிறைய பேர் இப்படி ஏமாற்றுவாங்க அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோ போட்டு பொருளை கழி போட்டிருக்காங்க. அப்படிங்கிறப்போ இப்படி வந்து தனியாக மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு பயம் இருக்குல்ல. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. ஆனால் அப்படிலாம் எதுவும் நடக்கலை. நம்ம அண்ணன் இந்த லேப்டாப் பேனலுக்காக வெளியில் போயிட்டு 4-5 கடையில் கேட்டு பார்த்துருக்காரு. குடோன் இருக்கும்ல அந்த மாதிரி கடைகளில், பட் எங்கேயும் கிடைக்கல. அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்து, தம்பி இது ரொம்ப ஓல்டு மாடலு, நானும் தேடி பார்த்தேன் கிடைக்கல, மற்றபடி லேப்டாப் பக்காவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். யாரோ ஒருத்தவங்க ரிச்சி ஸ்ட்ரீட்டில் தப்பாக நடந்துக்கிட்டதுனால எல்லா கடைகளையுமே தப்பாக நினைக்கிற சுச்சுவேஷன் தான் இப்போ ரிச்சி ஸ்ட்ரீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்காக என்னைய மாதிரி எடுத்தவங்க கவுத்தவன்னு யாராச்சும் கூப்பிட்டானு சொல்லிட்டு உங்கள் பொருளை போயிட்டு கொடுக்காம ஃபஸ்ட்டு அந்த கடையை பற்றி விசாரிச்சு பாருங்கள். 4 பேர்கிட்ட விசாரிச்சு பாருங்கள். இல்லைனா கூகுள் மேப்பில் போயிட்டு பார்த்தாலே தெரியும். அந்த கடை பேர் போட்டாலே அந்த கடையை பற்றி பாசிட்டிவ் ரிவ்யூ என்னென்ன, நெகட்டிவ் ரிவ்யூ என்னென்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் பொருளை கொடுக்குறது பெட்ரு. அப்புறம் ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பெரிய ரேடியோலாம் வச்சுருந்தாங்க. இசை கச்சேரியில் வைப்பாங்களே அந்த மாதிரி ஆம்பிளிஃபையரு, கல்யாண வீட்டில் பாட்டு போடுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்களே அந்த மாதிரி ஆம்பிளிஃபையரு நிறையா வச்சுருந்தாங்க. இங்கே நான் இது வரைக்கும் பார்க்காத பொருட்களும் நிறைய இருந்துச்சு. அது பெரிய காஸ்ட்லியான கடை போல் இந்த மாதிரி அடுக்கி வச்சுருந்தாங்க. அங்கே மட்டும் வேடிக்கை பார்த்து அப்புறம் ஒரு பெரிய பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் அந்த லேப்டாப் ஆக்சசரி சின்ன சின்ன பார்ட்ஸ்லாம் விற்கிறதுக்கான ஒரு பெரிய கடை வச்சுருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு கடை பார்த்தீங்கன்னா ஆப்பிள் லேப்டாப்பு இதுக்கானதாம்மா. அதுக்கு என்னென்ன ஆக்சசரிஸ் வேணுமோ எல்லாமே இருக்கும் அப்படி சொன்னாங்க. ஸோ அங்கே போய்ட்டு சும்மா வேடிக்கை தான் பார்த்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நம்மளை ஒரு ஐயா வந்து கூட்டு போனார். தம்பி இந்த லாஸ்ட் கடைக்கு போப்பா, நீ கேட்குற எல்லா லேப்டாப்புக்கும் பேனல் இருக்குன்னு சொன்னார். நான் பார்த்தப்ப அங்கே பழைய லேப்டாப் தான் இருந்துச்சு. அதாவது யாராச்சும் பழைய லேப்டாப் ஒர்க் ஆகலன்னு கிடக்கும்ல, இந்த பல்லாவர சந்தை இல்லைன்னா யாருக்காச்சும் எடைக்கு போட்டது அந்த மாதிரி நிறைய லேப்டாப்பை வாங்கிட்டு வந்து அந்த பேனலை மாற்றி விட்றாங்க கம்மி ரேட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இல்லை புதுசு வேணும் அப்படின்னா நம்ம அவங்கள்ட்ட சொன்னாலே போதும். அவங்க யாருக்கோ மெசேஜ் பண்ணுறாங்க. எல்லா கடைக்காரும் அதை தாங்க ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம கேட்டவுடனே யாருக்கோ மெசேஜ் பண்ணுறாங்க. யாரோ பல்காக வச்சுருப்பாங்க போல். அவங்க மெசேஜ் பண்ணி இந்த மாடல் இருக்கான்னு கேட்குறாங்க. அவங்க இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா அவங்கள்ட்ட போயிட்டு வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கமிஷன் வச்சு விற்கிறாங்க. இப்படி தான் எல்லா கடையிலும் இயங்கிட்டு இருக்குது. எப்படியோ நமக்கு நல்லா பார்ட்ஸ் கிடச்சா போதும்ல. ஸோ இங்கே கேட்டேன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லெனோவோ லேப்டாப்புக்கு பேனல் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அது பழைய மாடல். இந்த ஹெச்பி லேப்டாப் பார்த்தீங்கன்னா ரேட்டு ஒரு 4 ரூபா கிட்ட சொன்னாங்க, 4000 ரூபா கிட்ட. பட் இது ஸ்டார்டிங்கில் கேட்டோம் பார்த்தீங்களா, அந்த கடையை விட அது அதிகமாகவே இருந்துச்சு. அங்கே சொன்னதே அதிகம்தான். காசு இருந்தால் பேனல் போட்டுடலாம். ஆனால் நம்மக்கிட்ட அந்தளவுக்குலாம் காசு இல்லை. அதனால் சரி நம்மளால் முடியாது, ஒன்று பல்லாவர சந்தையில் இதே மாடல் லேப்டாப் கிடந்துச்சுன்னா அதை வாங்கி பேனல் போட்டுக்க வேண்டியதான், இல்லைனா காசு சேர்த்து வச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டேன். ஒரு 4-5 கடைகள் பார்த்து வச்சுருக்கிறேன். காசு சேர்த்து வச்சு புதுசு போடுறதா இல்லை பல்லாவர சந்தையில் பழசை வாங்கி அதுலேருந்து ரெடி பண்ணுறான்னு சொல்லிட்டு ஃபியூச்சரில் பார்க்கலாம். அண்டு ஃபைனலாக நம்மக்கிட்ட சோனியோட அஃபிஷியல் ப்ளே ஸ்டேஷன் 2 இருக்குது. அதான் PS2.
இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு சார்ஜர் அடாப்டர் கிடையாது. அப்புறம் கேம் விளாட்றதுக்கு சைடில் வந்து ஒரு மெமரி கார்டு போடுவாங்க, அது இல்லை. ஜாய்ஸ்டிக்கு வீடியோ கேபிள் எதுவுமே இல்லை. ஸோ இதுக்கான ஆக்சசரிஸ் ரிச்சி ஸ்ட்ரீட்டில் தாராளமாக கிடைக்கும். இதுக்குன்னு நிறைய கடைகள் இருக்குது. ஸோ இதுக்கு வாங்கலாமே, ஏன்னா பல்லாவரம் சந்தையில் தேடி பார்த்தோம், இதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸே கிடைக்கல. அதனால தான் நாங்கள் வந்து இன்றைக்கி ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்கு வந்தோம், நானும் நம்ம நண்பரோட PS2 தான் அது. அங்கே ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சோனியோட ப்ராடக்ட் இருந்தாங்க. PS2லேருந்து PS3, PS4, PS5, WWL 2K24ன்னு சொல்லிட்டு நியூ வெர்ஷன் கோடி ரோட்ஸு, ரோமன் ரைன்ஸை வச்சு அந்த மாதிரி கேம்ஸ்லாம் நிறையா விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம அங்கே போயிட்டு நமக்கு தேவையான அந்த PS2க்கான அந்த சார்ஜிங் அடாப்டர் இது எதுக்கு நம்ம இங்கே வந்து வாங்குகிறோன்னா, நம்ம வழக்கமாக பண்ணுற மாதிரி இந்த PS2க்கு எதுவும் எக்ஸ்டர்னல் சப்ளை, அதாவது இந்த லேப்டாப் சார்ஜர்லேருந்து கொடுக்கலாம். பட் இதுக்கு பார்த்தீங்கன்னா 8.2 வோல்ட் கரெக்டாக அது கொடுத்தா தான் ஆன் ஆகும். அதுக்கு மேலே கொடுத்தாலும் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்பவே காஸ்ட்லியானது, இதெல்லாம் கிடைக்காது. PS2 ரொம்ப ரேராக இருக்குது இப்போலாம். அதை இதுக்கு ஏதாச்சும் நோண்டி விட்டு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு வாங்க நம்ம இதே வாங்கிடலான்னு சொல்லிட்டு புதுசு வாங்க வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த மெமரி கார்டு, இது போட்டால் தான் ஏதோ ஸ்டார்ட் ஆகுமாம்மா அந்த மாதிரி எது சொன்னாங்க. எனக்கு PS2 பற்றி அந்தளவுக்கு தெரியாது, ஏன்னா நான் கேம்லாம் விளாண்டு பார்த்தது கிடையாது. இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கிறோம், இதெல்லாம் போட்டு கேம் விளாண்டு பார்த்தது கிடையாது. அதனால் ஃபஸ்ட் டைம் வாங்கினோம். இது வாங்கி அதுக்கப்புறம் தான் நம்ம கேம் விளாண்டு பார்க்க போகிறோம். இதுதான் சார்ஜரு, 750 ரூபா கிட்ட சொன்னாங்க. 8.5 அவுட்புட் வர்றது இந்த ப்ளே ஸ்டேஷனுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து அவரே போட்டு காட்டினார், சார்ஜர் போட்டு பார்த்து அந்த மெமரி கார்டை போட்டு பார்த்து டிவிலே கனெக்ட் பண்ணி காட்டினார், எல்லாம் வருதா எப்படி இந்த கேம் விளாடணும்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு 2 பேத்துக்குமே தெரியாதா, அதனால் கடைக்காரரே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரு. புரட்சி தலைவர் வந்துட்டாயா, புரட்சி தலைவர் வந்துட்டாயா. பாரியா அங்க பாரியா, அங்க பாடுறா, அங்க பாடுறா, கத்தி விளையாடுறது பாடுறா. இதுக்கப்புறம் வீட்டில் போயிட்டு பென்ட்ரைவை போட்டு கேம் விளாண்டு பார்க்குறது தான் பாக்கி. ஸோ இதெல்லாம் சேர்த்து வாங்குறதுக்கே எப்படியும் 1000 ரூபாய்க்கு மேலே ஆகிப்போச்சு. இதை வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்புறம் தார்பாய் விரிச்சிட்டு ஒரு கடை போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அங்கேருந்து ஒரு OTG கேபிளும் அதுக்கப்புறம் மல்டி யூஎஸ்பி அவுட்புட்டுக்கு இருக்கிற மாதிரி, அதாவது ஒரு யூஎஸ்பி இருக்கும், அதை நம்ம லேப்டாப்லேயோ சார்ஜர்லேயோ சொருவுனா அதுலேருந்து ஒரு 4 அவுட்புட் எடுத்துக்கலாம், யூஎஸ்பி அவுட்புட்டு. அந்த மாதிரி இருக்கிற டிவைஸையும் எடுத்துகிட்டு வந்தேன். இது எதனால் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்குது. அது என்னங்கிறத நான் வீட்டில் போயிட்டு பண்ணி காட்டுறேன். நம்ம ரிச்சி ஸ்ட்ரீட்லேருந்து கிளம்பிட்டோம். மணி பார்த்தீங்கன்னா பகல் 12:30 ஆகுது. வெயில் பார்த்தீங்கன்னா கொளுத்தி எடுக்கு. அதனால் சரி கரும்பு ஜூஸ் எதுவும் குடிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு வந்துட்டோம். ஸோ வெயில் காலம் நீ ஸ்டார்ட் ஆகலை, ஆனால் அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வெயில் வாட்டி இதைக்குது. அதனால் தண்ணி நிறையா குடிங்க. ஆமாம், ஹைட்ரேட்டாக இருங்க. காசு இருந்தால் அந்த வாட்டர் மெலான், கரும்பு ஜூஸு இந்த மாதிரி எதுவும் வாங்கி சாப்பிடுங்க. அண்ட் தண்ணி குடித்தாலே போதும். ஆமாம், அடிக்கிற வெயிலுக்கு தண்ணியே ஒரு மிகப்பெரிய வர மாதிரி இருக்குது. ஸோ அதனால் தண்ணி குடித்து ஹைட்ரேட்டாக இருங்க. நம்ம இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, 2 நாளைக்கு முன்னாடி நம்ம சேனலில் இந்த பல்லாவரம் சந்தையிலேருந்து இல்லைன்னா நம்ம டேப்லெட் ஒன்று எடுத்து வீடியோ போட்டிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா டச் ஒர்க்கானு சொல்லியிருந்தோம். மற்ற பிரச்சனைலாம் சால்வ் பண்ணியிருந்தோம், டச் மட்டும் ஒர்க் ஆகலை. அந்த வீடியோட கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ப்ரோ அதில் நீங்கள் OTG கேபிளை மாட்டி மவுஸ் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பட் மவுஸ் மட்டும் யூஸ் பண்ணால் அதுக்கு செட் ஆகலை. ஏன்னா அந்த லெட்டர்ஸ்லாம் டைப் பண்ணுவாங்களா, கீபோர்டு வரும்போது ஒன்று இது பண்ண முடியல. அதுக்காக இதுக்கு கீபோர்டு சேர்த்து மாட்டணும். ஸோ அப்படின்னா நமக்கு ஒரு யூஎஸ்பி பத்தாது, மல்டி யூஎஸ்பி அவுட்புட் இருந்தால் தான் அதை வந்து மவுஸும் மாட்ட முடியும், கீபோர்டும் மாற்றி ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். அதுக்காக தான் அந்த மல்டி த்ரெட் இருக்கிற அந்த யூஎஸ்பியை வாங்கிட்டு வந்தேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா 4 அவுட்புட் கொடுத்துருக்காங்க. அதில் 2 வந்து ஒன்று கீபோர்டு, இன்னொன்று வந்து மவுஸை மாட்டிக்கலாம். ஸோ இதை வந்து OTG மூலமாக நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதை நம்ம அந்த டேப்பில் மாட்டினோம்னா நமக்கு வந்து ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து மைக்ரோ யூஎஸ்பி தான், டைப் பின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான். அங்கே பாருங்கள் கொடுத்தோன்னு ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் நம்ம கம்ப்யூட்டர் மாதிரி இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த லெனோவோ டேப்பில் செட்டிங்ஸ்குள்ளே போய்ட்டு பார்த்தேன், 16 GB தான் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரேம் பார்த்தீங்கன்னா 1 GB ரேம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்காது. பட் ஏதாச்சும் நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கமெண்ட்ஸ் படிக்கிறதுக்கு சைடில் ஒரு டெஸ்க்டாப் மாதிரி வச்சுக்கலாம், இல்லைனா படம் பார்க்குறதுக்கு வச்சுக்கலாம். டிஸ்பிளே நல்லா பெருசாக இருக்குது, க்ளீனாக இருக்குது. நான் சொன்னல லெனோவோ குவாலிட்டி பக்காவாக இருக்குன்ட்டு. அதனால் டிஸ்பிளே ஒரிஜினல் டிஸ்பிளே நல்லா இருக்குது. நாங்கள் பாருங்கள், நான் கீபோர்டு மூலமாக அமுக்கிறேன்னா டைப் ஆகுதா, எப்படி ஒரு கம்ப்யூட்டர் மூலமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோமா. ஸோ இதை வந்து படம் பார்க்குறதுக்கு ஹோம் தேட்டரில் கனெக்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். உள்ளே போயிட்டு யூடியூப்பில் நம்ம வீடியோ ப்ளே பண்ணி விட்டேன், ஒரு வீடியோ நல்லா பக்கவாக இருக்குது, குவாலிட்டிலாம் பயங்கரமாக இருக்குது. நம்ம லாஸ்ட்டாக போட்டால் அந்த லெனோவோ டேப்லெட் ரீஸ்டோரேஷன் வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாத்துக்குமே ஸ்பெஷல் தேங்க்ஸ். நான் ஒவ்வொருத்தராக தனியாக தேங்க்ஸ் சொல்ல முடியல, அதனால தான் வீடியோவில் மொத்தமாக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு ஐடியா கொடுத்தீங்க. நான் இதுக்கு டச் வாங்கலாம் தான் பார்த்தேன், ஆனால் டச்சோட ரேட்டு பார்த்திங்கன்னா 800 ரூபாய்க்கு மேலே,
ஆன்லைன்லலாம் 1500 மேலே போயிட்டு இருந்துச்சு. இதுக்கு தேவையில்லாமல் செலவு பண்ணிட்டு சொல்லிட்டு தான் அது ஓரமாக தூக்கி போட்டேன். ஆனால் அவங்க கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது சரி இவங்க சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி ஒரு சிஸ்டம் மாதிரி ரெடி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. அதனால தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ விஷயத்தை நான் பண்ணி இது ஒர்க்காக வச்சுருக்கிறேன். உண்மையிலே நல்லாயிருக்கு, படம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை சின்ன சின்ன இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அந்த கம்ப்யூட்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நம்ம 2 லேப்டாப்போட கதை அவ்வளோதான் போல். அதுலேயும் அந்த ஹெச்பி லேப்டாப்புக்கு பார்த்தீங்கன்னா காசு இருந்தால் நம்ம பண்ணிடலாம். ஆனால் அந்த லெனோவோ லேப்டாப்புக்கு நான் தேடி பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல. பேனல் ரொம்பவே ஓல்டு மாடலு அப்படின்ட்டாங்க. சரி நமக்கு போதுமென்ற மனமே பொன் போனது. நமக்கு இப்போல்லாம் வர செஞ்சதில் 600 வாங்கி அதை ரிஸ்டோரேஷன் பண்ணி ஒர்க்காக வச்சு நல்லா தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. போதும் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசு மாறி போச்சு. அந்த ஹெச்பி லேப்டாப் மட்டும் தான் ஏதாச்சும் வழி பார்க்கணும். பார்ப்போம் பல்லாம் வர சந்தையில் அதே போல் ஓடாத லேப்டாப் கிடந்துச்சுன்னா எடுத்து இந்த பேனெலாம் போட்டு ஒர்க்காக வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும் கண்டிப்பாக. காசு எடுத்து வச்சாச்சும் வாங்குறது பார்ப்போம். இன்றைக்கி அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சு தெரிஞ்ச கலைப்பில் இன்றைக்கி நம்ம சரி பண்ண இந்த லெனோவோ டேப்லெட்டில் ஏதாச்சும் படத்தை பார்த்து ரெஸ்ட் எடுக்கலாம்.